வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி தட்டை வடை செய்ய போகிறோங்க. இதுக்கு அரிசி ஊற வைக்கணும், கடலை அரைக்கணும், அந்த மாதிரி எந்த பர்பஸுமே கிடையாதுங்க. இன்ஸ்டண்ட்டாக மாவை வச்சு தான் நாம் இந்த தட்டை வடை செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த தட்டை வடையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த சுவையான நல்ல கிறிஸ்பியான தட்டை வடையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி இந்த தட்டை வடை செய்கிறதுக்கு இன்ஸ்டண்ட்டான மாவு என்னன்னு கேட்டிங்கன்னா கோதுமை மாவு தான் எடுத்துருக்குறோங்க. நம்ம 1.5 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதில் காரத்துக்காக பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓமப்பில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமப்பில் எடுத்துக்கலாம். நல்லா வாசனையை கொடுக்கும். தேவையான அளவு உப்பும் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாருங்கள் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு மிளகாத்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு பிசையும்ல அந்த பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிங்கன்னா ஓகேவாக இருக்கும். பாருங்கள் நல்லா மாவு சாஃப்டாக இருக்குது. இது ஊற வைக்கணும் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய உருண்டைகளாகவே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் நான் இந்த மாதிரி கல்லில் போட்டுட்டு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா மாவு போட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. நல்லா நைஸாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஷேஃப்காக பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரவுண்ட் ஷேப்பில். நீங்கள் குட்டியாக வேணும்னா குட்டி பவுல் வச்சுக்கோங்க, பெருசாக வேணும்னா பெரிய பவுலை வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஷேஃபில் கிடைக்கும். சேஃப் அன்சேஃப்டு இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் லைட்டாக ஏர் ஹோல்ஸ் போட்டு விட்ருணுங்க. அப்போ தான் நீங்கள் உள்ளே எண்ணெயில் போட்டோன்னா உங்களுக்கு பூரி மாதிரி எந்திரிக்காமல் தட்டவடி மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ பாருங்கள் அதனால் நான் இந்த மாதிரி லைட்டாக ஹோல்ஸாக எல்லாத்துலேயும் போட்டு விட்டுக்கிறேன். பாருங்கள் போட்டு விட்டுட்டு நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ஸாக போட்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா தட்டை வடை மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் இப்போ தேய்ச்சாச்சு. நான் பாருங்கள் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா ஆயிலும் காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா உள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள் நீங்கள் போடையில் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஒரு 5-6 உள்ளே போட்டுக்கலாம். நல்லா ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி போடுங்க. நல்லா பாருங்கள் நம்மளுக்கு தட்டை வடை மாதிரி நம்ம எப்படி அரிசி மாவு கடலையெல்லாம் போட்டு செய்வோமோ அதே மாதிரி இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ரொம்ப லேஸாக இருக்கிறனால உங்களுக்கு சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும். பொரியறதுக்கு லேட்டும் ஆகாது. பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிச்சு. பாருங்கள் தட்டை வடை அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாம். பாருங்கள் நீங்கள் நிறையாவே போட்டு விட்டுக்கலாங்க. நல்லா சீக்கிரமாகவே பொரிஞ்சு வந்துடும். பாருங்கள் நான் எண்ணெய் நிறையா போட்டுட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சுலபமாக பார்த்திங்கன்னா நம்ம தட்டை வடை ரெடி பண்ணியாச்சுங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாங்க. நம்ம நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நவுத்தும் போகாது. இதே மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. ஸோ ரொம்ப சுலபங்க. கோதுமை மாவு இருந்தால் போதும் நாம் இந்த தட்டை வடையை செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த தட்டை வடை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக பாருங்கள் நல்லா தெரியுது. பாருங்கள் உங்களுக்கு உடைக்கிறப்பவே நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி. பாய்.